பயங்கரமான அறிவியலுக்கும் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஜூட்ஸுனா அது ரீஅனிமேஷன் ஜூட்ஸு தான். அதை ஜாப்பனீஸ்ல எடோ டென்சே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது டோபிராமா செஞ்சுவுக்கே அது ஒரு ஃபெயிலியர் எக்ஸ்பெரிமெண்ட் தான். பட் அதுலயும் மாஸ்டர் பண்ணவங்க இவங்க 2 பேர் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் லெஜெண்டரி சானினான லார்ட் ஒரோச்சிமாருவும் அவரோட ஸ்டூடெண்ட் காபுட்டோவும். அப்பேற்பட்ட அந்த ஜூட்ஸு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? நான் சொல்லட்டுமா? இறந்து போன ஒருத்தரை மறுபடியும் உயிரோட கொண்டு வரது தான் இந்த ரீஅனிமேஷன் ஜூட்ஸு. அந்த ஜூட்ஸுவை பயன்படுத்துறதுக்கு அந்த இறந்து போனவருடைய டிஎன்ஏ ஃபர்ஸ்ட் தேவை. அவரோட சதை, அவரோட தலைமுடி, அவரோட எச்சில், அவரோட ரத்தம் அப்படின்னு எதுவா வேணாலும் இருக்கலாம். அதை எடுத்து ஸ்க்ரோல் அக்ரிமெண்ட் போடணும். ஒரு விஷயத்தை சமன் பண்ணணும்னா ஒரு கனெக்ஷன் கண்டிப்பா ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் மேஜிக் மாதிரின்னு கூட சொல்லலாம். அப்படி அக்ரிமெண்ட் போட்ட ஒரு ஸ்க்ரோலை ஒரு உயிருள்ள உடல் மேல செலுத்தணும். அப்போ அவங்க உடல் மேல ஒரு டஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி இறந்து போனவரோட உடல் அமைப்பு, அவரோட சக்தி, அவரோட பவர் அப்படின்னு எல்லாமே அந்த உடலுக்கு வந்து சேர்ந்துடும். ரீஅனிமேஷன் ஆகி வரவங்களுக்கு பவர் லிமிட்டே இருக்காது. எவ்வளவு பவர்ஸை யூஸ் பண்ணாலும் அவங்க உடம்புல எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். சுத்தமா ட்ரெயினே ஆகாது, டயர்டே ஆக மாட்டாங்க. ரீஅனிமேஷன் பண்றதுல ஒரு முடியாத காரியம் என்னன்னா கோட் ரிப்பர் மூலமா சினிகாமியை யூஸ் பண்ணி சீல் செய்யப்பட்டவங்களை ரீஅனிமேட் பண்ண முடியாது. பட் நம்ம லார்ட் ஒரோச்சிமாரு அதையுமே செஞ்சு காமிச்சிருப்பாரு, விதியவே ஏமாத்தி.